கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரசங்கியின் புத்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 2வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குலமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலி இடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. ஆணையிடுகிறவனும் ஆணையிட பயப்படுகிறவனும் சமமாய் சம்பவிக்கும் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பலரும் செல்லுகிறது ஒரு வார்த்தை. ஏன்னு சொன்னால், அவன் எவ்வளவோ துஷ்டதைகள் செய்த பிறகு அவனுக்கு என்னத்துக்கு குறைவு, அவனுக்கு வருமானத்துக்கு குறைவுண்டா, சுகத்துக்கு குறைவுண்டா, அவன் நினைக்கிறது எல்லாம் அவனுக்கு நடக்கிறது என்று சொல்லுகிறது உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த பூமியிலே ஒருவனுக்கு, நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும், சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் எல்லாருக்கும் ஒரே விதமாய் நடக்கிறது என்று சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இந்த உலகத்திலே நாமை விட மேன்மையாக இருக்கிறவர்களை குறித்தோ அல்லவனா அவர்களை குறித்து அவர்கள் நல்லவர்கள் என்றோ அல்லனா நம்மை விட குறைந்தவர்களை நினைத்து അല്ലെങ്കിൽ கஷ்டப்படுகளை நினைத்து நம்மை விட அவர்கள் கேவலமானவர்களோ என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் 3வது வார்த்தையில் நான் வாசிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு விதமாய் சம்பவிக்கிறது, சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம் என்று காணப்படுகிறது. அப்போ சூரியனுக்கு கீழே எல்லாருக்கும் ஒரே விதமாய் நடக்கிறதுனால அது ஒரு தீங்கு என்று சபா பிரசங்கி சொல்லுகிறார். அதனால் மனுஷரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது என்று காணப்படுகிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்த பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்தில் போகிறார்கள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு துன்மார்க்கனுக்கு அதுக்கான பலனை கிடைத்திருந்ததுன்னா கண்டிப்பாக மற்ற துன்மார்க்கம் செய்கிறவர்கள் பார்த்து அவன் துன்மார்க்கம் செய்கிறதுனால அவனுக்கு இப்படி சம்பவிக்கிறது என்று பார்த்தவர்கள் பயப்பட்டு தேவனிடத்தில் வருவார்கள். ஆனால் அவர்கள் அப்படி ஒன்று சம்பவிக்கிறதுனால துணிகரம் கொண்டு ஒவ்வொன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசியாக அவர்கள் செத்தவர்களிடத்தில் போகிறார்கள். செத்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நரகத்தில் போவார்கள் என்று தான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஒருபோதும் மரித்தவர்களை அவர்கள் ஜீவனுக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லிதான் நீதிமான்களை குறித்து காணப்படுகிறது. அவர்கள் மரித்து போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு ஆவிக்குரிய உடம்பாக மரித்தாலும் ஆவிக்குரிய மரணம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய நீதி என்ன, நியாயம் என்ன என்று அறிந்து நாம் வாழ வேண்டி இருக்கிறது. நாம் இஷ்டப்படி எல்லாரும் இப்படி செய்கிறார்களே அதனால் நானும் செய்கிறேன் என்று நினைத்து நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் செத்தவர்களிடத்திற்கு நாம் கடந்து போகிறோம். ஆனால் ஜீவனிலுள்ள தேவனிடத்திற்கு கடந்து போகணுமென்னால், ஜீவனோடு நாம் இருக்க வேண்டுமானால், அதனால் அந்த பூமியில் எல்லாம் நம்முடைய ஆத்துமா மரணம் அடையாதபடி நாம் ஜீவனோடு இருக்க வேண்டுமானால் சற்குணம் எதுவோ, நல்லது எதுவோ, கர்த்தருக்கு விரும்பப்படத்தக்கவைகள் எதுவோ அதை பார்த்து செய்ய கர்த்தர் நமக்கு ஒவ்வொருக்கும் கிருபை அருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை மிக அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் ஆண்டவரை ஒன்று போல நடக்கும் பொழுது ஜனங்கள் அதை கண்டு அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி தாங்களே ஆண்டவரைப்பா வெறுமையாக்கி கொண்டு தங்களை ஆண்டவரை வஞ்சித்து கொண்டு ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரைப்பா உண்மை எதுவோ, நீதி எதுவோ, கிருபை எதுவோ, சத்தியம் எதுவோ அதில் நிலைநின்று வாழ்ந்து ஜீவனுக்கு வர கிருபைகாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.